மதுரையில் 2 கோடி ரூபாய் கேட்டு சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்புடையதாக கூறப்பட்ட குஜராத் IAS அதிகாரியின் மனைவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கணவரை பிரிந்து மதுரையில் வாழ்ந்து வந்தவர் குஜராத் சென்று தற்கொலை செய்ததன் பின்னணி என்ன? மதுரை SS காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவருடைய மனைவி மைதிலி ராஜலட்சுமி. இவர்களுடைய மகன் மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தினமும் பள்ளிக்கு ஆட்டோவில் சென்று வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 10ஆம் தேதி காலையில் ஆட்டோவில் பள்ளிக்கூடத்திற்கு சென்றபோது ஆட்டோவை திடீரென நடுவழியில் ஒரு கும்பல் வழிமறித்துள்ளது. ஆட்டோவுடன் மாணவன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் பால்பாண்டியை அந்த கும்பல் கடத்திச் சென்று விட்டது. பின்னர் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் மைதிலி ராஜலட்சுமிக்கு போன் செய்து மாணவனை உயிரோடு ஒப்படைக்க வேண்டும் என்றால் 2 கோடி ரூபாய் பணம் தர வேண்டும் என்று மிரட்டி உள்ளனர். இதுகுறித்து SS காலனி போலீசில் மைதிலி ராஜலட்சுமி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் தனிப்படை அமைத்து கடத்தல் கும்பலை தேடி வந்தனர். நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் கடத்தல்காரர்கள் இருப்பதை அறிந்த போலீசார் அங்கு சென்று 3 மணி நேரத்தில் சிறுவன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநரை பத்திரமாக மீட்டனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் சிறுவன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநரை கடத்திய மதுரை எல்லீஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் காவலர் செந்தில்குமாரை தேனி மாவட்டம் போடியில் கைது செய்தனர். சிறுவன் பள்ளிக்கு ஆட்டோவில் சென்று வருவதை நோட்டமிட்டு கடத்தி பணம் பறிக்க முயன்றது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்த தென்காசியைச் சேர்ந்த வீரமணி மற்றும் காளிராஜ், நெல்லையைச் சேர்ந்த அப்துல் காதர் ஆகியோரையும் போலீசார் கடந்த 12ஆம் தேதி கைது செய்தனர். இந்த நிலையில் மதுரையில் சிறுவனை கடத்தி 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய வழக்கில் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த IAS அதிகாரியின் மனைவி சூர்யா என்பவர் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தற்கொலை செய்து கொண்டதாக அப்பெண்ணின் தாயார் மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். எங்க தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு, வரும் போகும் இருந்துச்சு. இப்ப கடைசி காசில கொடுக்காம ஏமாத்தவும் இவளை கேட்டு மிரட்டிச்சா என்ன செஞ்சுச்சுன்னு கடைசி என் பிள்ளை செத்து போச்சு. இன்னைக்கு காப்பாற்ற முடியாதுன்னு என் மகன் இன்னைக்கு காலையில சூசைட் பண்ணிட்டாரு. குஜராத்ல இருந்து போன் அடிக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் அடிக்கிறாங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியல, நான் எப்படி போகணும்னு தெரியல. அனுப்பி காட்டினாங்களா இதான் சூர்யா இருந்தது? இல்ல, கலெக்டர் வீட்டுல இருந்து பேசுறோம். கலெக்டர் பங்களால அவங்க மகச்ச சூசைட் பண்ணிச்சு, நாங்க கொண்டு போற வழியில இறந்து போச்சு, நாங்க GH கொண்டு போயிட்டோம்னு மட்டும் போன் சொன்னாங்க. இப்ப ஹிந்திக்காரங்க யாரோ ஸ்டேஷன்ல பேசுறாங்க, எனக்கு பேச தெரியல, எனக்கு ஹிந்தி தெரியாது. என் மகன்கிட்ட பேசுங்க. போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தா சொன்னாங்க. அதுக்கு பயந்து என்ன எங்களுக்கு தெரியாது. உங்க மகனை போலீஸ் தேடுறதா போலீஸ்ல வந்தாங்க சொன்னாங்க. ஆமா, நீங்க வந்து பேட்டி கொடுக்கறதுக்கா அவ ஒரு கலெக்டர் உண்டாட்டி காசு கொடுத்துருக்கா, முன்ன பின்ன ஆகு வாங்கிடுவான். கேவலப்படுத்திட்டாங்களே, நம்ம எப்படி வெளியே வரும்? எங்க அம்மா பேட்டி கொடுக்க சொன்னிச்சு, நான் தான் வெக்கப்பட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்கலையா. இன்னைக்கு என் மகளையும் செத்து போயிட்டா. இனி என்ன இருக்கு? காசு பணமா முக்கியம் எனக்கு. சூர்யாவின் கணவர் ரஞ்சித் தன்வார் குஜராத் மாநிலத்தில் IAS அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். தம்பதி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இருவரும் கடந்த ஆண்டு முதல் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். சூர்யா மதுரையிலும் ரஞ்சித் தன்வார் குஜராத்திலும் வசித்து வருகின்றனர். சூர்யாவின் சொத்துக்களை மைதிலி ராஜேஸ்வரிக்கு விற்பது தொடர்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில்தான் அந்த சிறுவன் கடத்தப்பட்டுள்ளார். தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சூர்யாவை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் சூர்யாவின் குழந்தைகள் தந்தையோடு குஜராத்தில் வசித்து வருவதால் அவர்களை பார்க்க சூர்யா அடிக்கடி குஜராத்துக்கு சென்று வந்துள்ளார். அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்னர் குஜராத்துக்கு சென்றவர் காந்தி நகர் மாவட்ட ஆட்சியர் இல்லத்தின் பின்புறமுள்ள தோட்டத்தில் விஷம் குடித்ததாக தெரிகிறது. மயங்கிய நிலையில் கிடந்த சூர்யாவை மீட்டு காந்தி நகர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக சூர்யாவின் தாயார் தெரிவித்துள்ளார். மகளை தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.